Hello friends, welcome to ViviSKitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருள்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தேவையான அளவு ஆயில், கொஞ்சமா பிரியாணி இலை எடுத்து வச்சிருக்கேன். மராத்தி மொக்கு சின்ன பீஸ் 1, கொஞ்சமா பட்டை எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு ஜீரகம் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமா கசகசாவும் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டு 6 பல் எடுத்து நசுக்கி வச்சிருக்கேன். தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா புதினா இலை எடுத்து வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். பாயில் பண்ண அந்த உருளைக்கிழங்கோட தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு. நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு வச்சிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வெட்டி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. தக்காளியும் இதில் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நீங்கள் மூடி எதுவுமே போட தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம புதினா இலையை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், பூரிக்கும் தொட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம விவிஸ் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.